ரீசெண்டா தமிழ்நாட்டில் 4 புது கார்பரேஷன் ஜோன் அனௌன்ஸ் பண்ணாங்க. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நார்மல் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்தா தான் இருந்துச்சு. இந்த ஊர்லலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கினவங்கலாம் இப்போ செம்மையா காசு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி நீங்க வாங்க போற இடம் வில்லேஜ்ல இருந்து டவுன் பஞ்சாயத்தாகவும், டவுன் பஞ்சாயத்துல இருந்து முனிசிபாலிட்டியாகவும், முனிசிபாலிட்டியில இருந்து கார்பரேஷன் ஆகும் மாறுமா இல்லையான்னு இன்னைக்கே நான் சொல்ற இந்த 4 ஸ்டெப்பை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஏரியால 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலியமா 20 கோடி ரூபாய் வருமானமும் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த இடத்த கார்பரேஷனா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதை தாண்டி டூரிசம் ஒரு இடத்துல டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கும் மக்கள் அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த இடத்தையும் கார்பரேஷனா டிக்ளேர் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ். செகண்ட் ஒன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிக்னல்ஸ். இருக்கிற ஏரியாவில் ஒரு ரோடு 40 அடியில இருந்து 60 அடியா மாத்துறதும், 60 அடியில இருந்து 80 அடி ரோடா மாத்துறதும், புது சோலார் லைட் போடுறதும், இதெல்லாம் தாண்டி உங்க ஏரியாவில் பள்ளம் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ரோட்ல. அண்ட் மெயினா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்டார்ட் ஆகுதுனாலும் அந்த ஏரியா கண்டிப்பா சிட்டி லிமிட்ஸ்குள்ள வர போகுதுன்றது அர்த்தம். தேர்ட் ஒன், கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் மேப். நம்ம தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இப்போ எக்ஸ்பான்ஷன் பவுண்டரி மேப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல எக்ஸாக்டா எந்த ஊர்லாம் கார்பரேஷனோட மெர்ஜ் ஆக போறது நீங்க ஈஸியா பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பைக். பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல், கமர்ஷியல் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் படிப்படியா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்டும் அதிகமா போகுதுன்னு அர்த்தம். இப்படி கார்பரேஷன் ஸ்டேட்டஸ் வந்த உடனே டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகும், எஃப்ஏஆரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் என்ன, நீங்க வாங்கின இடத்தோட வேல்யூ அப்படியே டபுள் ஆகிறத நீங்க கண் முன்னாடி பார்ப்பீங்க. இந்த 4 ஸ்டெப்பை வச்சுதான் பெரிய பெரிய பிளாட் டெவலப்பர்ஸ் எல்லாம் முன்னாடியே இடத்த இங்க வாங்கி வச்சிடலாம். இப்போ இந்த 4 ஸ்டெப்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஏரியா பேரை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கன்வர்ஷன் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறத நானே சொல்றேன்.